இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஆன்மீகமிக்கவர்களே, மார்ச் மாதம் 7ஆம் தேதி தாயாம் திரு அவை 2 முக்கியமான மறைசாட்சியருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. முதலாமானவர் புனித பெர்பத்துவா மற்றும் புனித பெலிசிட்டா என்கிற 2 மறைசாட்சியர். அன்புமிக்கவர்களே, புனிதர்களுடைய மன்றாட்டு மாலையில இந்த 2 புனிதர்களுடைய பெயர்களையுமே வாசிப்பார்கள். புனித பெர்பத்துவா மற்றும் புனித பெலிசிட்டா 2வது நூற்றாண்டில் வாழ்ந்த துனிசியா நாட்டைச் சேர்ந்த 2 மறைசாட்சியர். இந்த பெர்பத்துவா என்பவர் துனிசியா நாட்டில் வாழ்ந்த ஒரு ரோமை அதிகாரிக்கு மணமுடிக்கப்பட்டவர். அவருக்கு பணிப்பெண்ணாக இருந்தவர் தான் இந்த பெலிசிட்டா. ஆன்மீகமிக்கவர்களே, வேத கலாபணி இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு, அதுவும் துன்புறும் கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்த ஒரு காரணத்தினால் அரசனால் துன்புறுத்தப்பட்டு பிறகு பல்வேறு வேதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கடைசியில் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார்கள் இந்த 2 புனிதர்களும். அன்புமிக்கவர்களே, நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் சின்ன சின்ன துன்பங்களுக்கெல்லாம் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிற ஒரு பழக்கத்தில் நம்ம இருக்கிறோம். துன்பங்கள் வருகிற நேரத்தில் இறைவனுடைய மகிமைக்காக அதை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டிய ஒரு மரத்திற்காக இந்த 2 புனிதைகளுடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல உலகத்துல மிக பிரபலமான ஒரு உவமை தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊதாரி மைந்தனுடைய உவமை. இந்த தவக்காலம் மனமாற்றத்தினுடைய ஒரு காலம், கடவுளிடத்துல திரும்பி வருகிற ஒரு காலம், கடவுளுடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு காலமாகத்தான் இந்த தவக்காலம் இருக்கிறது. அதுல இந்த நற்செய்தி வாசகம் கொடுக்கப்பட்டிருப்பது மிகவும் ஒரு சால சிறந்த ஒரு செயலாகத்தான் நான் கருதுகிறேன். அன்புமிக்கவர்களே, இந்த உவமை விளக்க வேண்டிய அவசியமில்லை. தந்தை ஒருவர் இருக்கிறார், அவருக்கு 2 மகன்கள். அந்த 2 மகன்ல சிறிய மகன் தன்னுடைய தந்தையிடத்துல சொத்தை பிரித்து கேட்கிறான். தந்தையும் மனமில்லாமல் அதை பிரித்து கொடுக்கிறார். அவன் தொலைநாட்டிற்கு சென்று அதை வீணாக செலவழித்து விட்டு பிறகு அடிமையாக வேலை செய்கிறான். பண்டிகள் தின்னுகிற உணவை வைத்து அவன் தன்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்கிறான். ஒரு நேரத்துல தன்னுடைய தந்தையினுடைய பேர் அன்பையும் இரக்கத்தையும் நினைவு கூர்ந்து தந்தையிடத்துல திரும்ப வருவதற்காக அவன் சிந்தித்து முடிவெடுத்து தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி தந்தையிடத்துல வருகிறான். இவன் தொலைதூரத்துல வருவதை கண்ட தந்தை அவனுக்காக காத்திருந்து இவனிடத்துல சென்று அவனை ஆற தழுவி முத்தமிட்டு, அதற்கு பிறகு இங்கு நடந்து கொண்டிருந்த கொண்டாட்டங்களை கண்ட மூத்த மகன் தந்தையிடத்துல இடரல் பட்ட ஒரு செய்தியும் தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, மிக சுருக்கமாக இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தந்தையினுடைய அன்பு, தந்தையினுடைய இரக்கம், தந்தையினுடைய மன்னிக்கின்ற அந்த ஒரு மனம், இதுதான் தவக்காலத்துல நமக்கு புரிய வேண்டிய முதல் காரியமாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தந்தையாகிய கடவுள் நமக்காக காத்திருக்கிறார். 2 கரங்களை விரித்து காத்திருக்கிறார். இரக்கத்தோடு காத்திருக்கிறார். எப்பொழுது நாம் அருகில வருவோம் என்று காத்திருக்கிறார். அவரிடத்துல நாம் வருவதற்கு முயற்சி செய்தால் மட்டுமே போதும், முயன்றால் மட்டுமே போதும். அவர் நம்மை ஆற தழுவி நாம் இழந்த தகுதியை நமக்கு திரும்ப தர தயாராக இருக்கிறார் என்பதைத்தான் முதல் செய்தியாக இன்றைக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது ஒரு செய்தியாக இந்த உவமையில நம்ம பார்க்கிற ஊதாரி மைந்தன். அன்புமிக்கவர்களே, தந்தையினுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் பாவத்தில் வீழ்ந்து இன்றைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிற நம்மில் பலருக்கு இறைவன் கொடுக்கிற அழகான ஒரு வாய்ப்பு. நம்முடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்துல திரும்ப சென்றால் நாம் இழந்த மாண்பை இறைவன் தர தயாராக இருக்கிறார். மன்னிப்பை பெறுவதற்கும் மனம் திருந்துவதற்கும் நீங்களும் நானும் தயாரா என்பதுதான் 2வது ஒரு செய்தி. 3வது ஒரு செய்தியாக இந்த குடும்பத்தினுடைய மூத்த மகன். அன்புமிக்கவர்களே, இந்த மூத்த மகனை போல நாமும் ஆங்கிலத்துல செல்ஃப் ரைச்சியஸ் என்று சொல்வார்கள், நீதிமானுக்குரிய மனப்பான்மையோடு வாழ்வது. நான் திருச்சபையினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறேன், இந்த உலகத்துல நல்லவனாக வாழ்கிறேன், நான் திருச்சபையினுடைய கட்டளைகளை நிறைவேற்றியிருக்கிறேன், ஆகவே நான் தான் மற்றவர்களிட உயர்ந்தவன், நான் பாவமற்றவன், கடவுளுடைய அன்புக்கு பாத்திரமானவன் என்று நம்மை நாமே உயர்த்தி எண்ணுகிற ஒரு செயலைத்தான் இந்த மூத்த மகன் இன்றைக்கு செய்கிறான். அன்புமிக்கவர்களே, நாம் அனைவருமே இந்த மண்ணுலகத்துல பாவிகள் தான். இறைவனுடைய அன்பை பெற்று, இறைவனுடைய மன்னிப்பை பெற்று, அதே அன்பையும் அதே மன்னிப்பையும் நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்துல கொடுப்பதற்காகத்தான் இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தவக்காலத்தை பயன்படுத்தி இறைவனுடைய மன்னிப்பை பெற்று, பிறரை மன்னித்து, இறைவனுடைய அன்பை சுவைத்து, மற்றவர்களுக்கும் நம்முடைய அன்பை கொடுத்து வாழ இறைவன் இந்த தவக்காலத்துல நமக்கு அழைப்பு விடுக்கிறார். சமீபத்தில் ஜப்பானிய தேசத்தில் நடந்த
ஒரு கைப்பந்தாட்ட போட்டியை நான் பார்த்தேன். அந்த கைப்பந்தாட்ட போட்டியில் அந்த ஸ்பைக்கர் என்று சொல்லப்படுகிற அந்த கைப்பந்தை அடிப்பவர் தவறுதலாக அருகில் இருந்த ஒரு பெண்ணின் மீது அந்த கைப்பந்தை அடித்து விடுகிறார். அன்புமிக்கவர்களே, உலகம் முழுவதும் அந்த விளையாட்டு ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருந்தது. உலகம் முழுவதும் தன்னை பார்த்து கொண்டு இருக்கிறது என்பதை கூட அவர் நினையாமல் பொது இடத்துல அந்த பெண்மணிக்கு முன்பாக விழுந்து அனைவர் முன்னிலையிலும் அந்த பெண்ணிடத்துல மன்னிப்பு கேட்கிற ஒரு காணொளி தான் இன்றைக்கு வைரலாக பலரிடத்துல பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. மன்னிப்பா என்னுடைய அகராதியிலே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு மன்னிக்க மறுக்கின்ற அல்லது மன்னிக்க மனமில்லாமல் இருக்கிற நமக்குத்தான் இது ஒரு அழகான ஒரு பாடம். தவ காலத்துல இறைவனுடைய மன்னிப்பை பெற்று பிறரையும் மன்னித்து மனநிறைவோடு வாழ இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.